ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, தைப்பூச அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானும் என் வீட்டுக்காரும் ஆர்கேபுரம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் பசங்களாம் வரல, ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து தைப்பூசம் அன்னைக்கு ஆர்கேபுரம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரியாது இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு. நான் கூட சும்மா அப்படியே போனோம். ஆனால் பார்த்தா ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நாங்கள் வந்து எப்பயுமே போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் தைப்பூச அன்னைக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 அர்ச்சனை வாங்கினோம். அர்ச்சனை தட்டு வாங்கினோம். ஒன்று வந்து சிவனுக்கு, இன்னொன்று வந்து முருகனுக்கு. முருகனுக்கு அர்ச்சனை கொடுத்துட்டு சிவனுக்கு அர்ச்சனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு அர்ச்சனை கொடுத்தோம். கீழே முருகனுக்கே கொடுத்துட்டோம். ஏன்னா மேலே அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே முருகனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருந்தோம். மேலே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சாமியே பார்க்க முடியல. எப்படியோ போய் லைனில் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டோம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் லைனில் நின்று பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்தது. எங்களுக்கு தெரியாது இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இத்தனை வருஷமாக நான் தைப்பூச அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன்னா நான் கந்த சஷ்டிக்குலாம் போயிருக்கேன். தைப்பூச அன்னைக்கு போனதே இல்லை. இவ்வளோ கிராண்டாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு கீழே வந்தோம். அன்னதானம் சாப்பிட்லான்னு. அங்கே அதுக்க விட பெரிய லைனாக இருந்தது. எப்படியோ ஒருவேளை அந்த லைன்லேயே போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. அங்கே நிறையா பேர் வாங்கிட்டு கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், அங்கே எல்லாம் அப்படி அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்களும் வாங்கினோம். அப்புறம் நாங்கள் 2 பேர் வாங்கினோம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. என்ன அன்னதானம் கொடுத்துருந்தாங்கன்னா, சாம்பார் சாம்பார் சாதம், அப்புறமா தயிர் சாதம், அப்புறமா சர்க்கரை பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே பேசிட்டு அதுக்கு மேலே சரி எல்லாம் சாமிலாம் கும்பிட்டோமா, அப்போ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே கிளம்புனோம். கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா செப்பல் ஸ்டாண்டில் அதுக்கு விட கூட்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு வேளை இப்போ செப்பலும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது தைப்பூச அன்னைக்கு இவ்வளோ கிராண்டாக ஆர்கேபுரம் முருகன் கோயிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ தான். யார் யார் எப்படி அன்றைக்கி தைப்பூசைக்கு எங்கெங்கே எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.